ஹனுமான் சிறுவனாக இருந்தபோது ஹனுமான் மிகவும் ஆற்றல் மிக்கவனாக இருந்தான். அவனது குழந்தை பருவத்தில் உணவிற்காக கோபித்திருந்தபோது அவனுக்கு வானத்தில் ஒரு அழகான ஒளிரும் பழம் போன்ற ஒன்றைக் கண்டான். ஹனுமான் வானத்தில் பறந்து சூரியனை ஒரு ருசிகரமான பழமாக நினைத்து அதை விழுங்க முயன்றான். அவன் எவராலும் தடுக்க முடியாத வேகத்தில் மேலே பறந்து சென்றான். அந்த நேரம் சூரியன் தனது வழக்கமான பணி செய்யும் போது திடீரென அவன் அருகில் ஒரு சிறிய குழந்தை பறந்து வரும் காட்சி கிடைத்தது. ஹனுமான் சூரியனை விழுங்க முயன்றதால் அண்டத்தில் இருட்டு சூழ ஆரம்பித்தது. இந்திரன் தாக்குதல் தேவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உலகில் இருட்டு நிலவுவதால் உயிரினங்கள் பாதிக்கப்படத் தொடங்கின. இதை பார்த்த தேவர்குல தலைவன் இந்திரன் தனது வஜ்ராயுதம் தண்டாகாரம் கொண்டு ஹனுமானை தாக்கினார். இந்த தாக்குதலில் ஹனுமான் பாரிய அதிர்ச்சியால் பூமியில் விழுந்து விட்டான். இதனால் அவனது தந்தம் முறிந்துவிட்டது. இதைத்தான் ஹனுமான் என்ற பெயருக்கான காரணமாக கூறுவர். ஹானு என்றால் தந்தம் முறிவடைந்தவன் என்று பொருள். ஹனுமானுக்கு இந்திரன் தாக்கியதை அவன் தந்தை வாயுதேவன் காற்று தேவன் பார்த்தார். கோபமடைந்த அவர் உலகத்திற்காக காற்றை நிறுத்திவிட்டார். இதனால் எல்லா உயிர்களும் மூச்சுவிட முடியாமல் துடிக்க ஆரம்பித்தன. இதை உணர்ந்த தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் இந்திரன் சேர்ந்து ஹனுமானுக்கு பல வரங்களை அளித்தனர். அவன் அஜயன், யாராலும் அழிக்க முடியாதவன், எல்லா ஆயுதங்களும் அவன் மீது செயல்படாது என வரம் கிடைத்தது. அவன் எந்த வயதிலும் சக்தி வாய்ந்தவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பான். இதன் பிறகு வாயுதேவன் மகிழ்ந்து மீண்டும் காற்றை உலகத்திற்கு திருப்பினார். இவ்வாறு சிறுவயதில் நிகழ்ந்த இந்த சம்பவம் ஹனுமான் எப்படி தன்னுடைய சிறப்பு மற்றும் வரங்களை பெற்றான் என்பதற்கான முக்கியமான கதையாக கருதப்படுகிறது.